ஓகே தானே? தெளிவாக தானே இருக்கு. சொல்லுங்க. அட்வொகேட் லிங்கேஸ்வரனை பார்க்கணும். என்ன விஷயம்? டிவோர்ஸ். உங்களுக்கா? இல்லை, அம்மாவுக்கு. அம்மா? சரி வெயிட் பண்ணுங்க, நான் சீனியர்கிட்ட கேட்டு வரேன். சீனியர், ஒரு கேஸ் வந்திருக்கு. என்ன கேஸு? செம்மையாக டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு. டைவர்ஸ் கேஸ் தான். என்ன கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சா? அது தெரிஞ்சுக்கிறது தான்டா. கூபு டே தான், ஆனால் இது ரொம்ப பெக்யூலியரான கேஸ். அப்படி என்ன பெக்குலியரான கேஸு? கூப்பிடு பார்க்கலாம். கூப்பிட்டு வரேன். செம்மையாக டைம் பாஸ் ஆகும். இதோ வந்துடுறேன். கல்யாணமாக எத்தனை நாளுமா அது? 6 மாதம் தான் ஆகுதா? என்ன ஏதாவது தண்ணிக்கு நெய் போட்டு அடிக்கிறானா இல்லை சைக்கோ? அம்மா என்னடா பெக்குலியர் கேஸ்னு கிளவிக்கிட்டு வந்து வர வச்சிருக்கேன். அவங்க சொன்னால சீனியர் டைம் பாஸ் ஆகும். இருங்க பார்க்கலாம். அம்மா என்ன பிரச்சனை? எனக்கு சமையல் பண்ணி ரொம்ப நொந்து போயிட்டேன்ப்பா. நான் என் புருஷனுக்கு சமைச்சு போட்டேன், நான் வெறுத்து போயிட்டேன். ஏம்மா பொம்பளை என்ன வீட்டில் சமைக்கிறதானம்மா, அப்புறம் எதுக்குமா டைவர்ஸு? இனிமேல் என்னால் இப்படி இருக்க முடியாது. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அம்மா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. 3 வேளையும் வகை வகையாக சமைக்கணும் சார். என் கல்யாணம் ஆன புதுசில் என் மாமியார் சொன்னாங்க, என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, அவனுக்கு வகை வகையாக சமைச்சு கொடுன்னு. இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். காலையில் செய்கிற குழம்ப நைட்டு சாப்பிட மாட்டார். அதுக்கு தனியாக நான் சட்னி செய்யணும். என் மாமியார் மாமனார் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. என் பிள்ளைங்க பிறந்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் பசங்களை வச்சுக்கிட்டு என்னால் செய்ய முடியல. வேலைக்கு ஆள் வச்சாலும் அவங்க சுத்தபத்தமாக இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு அதுவும் வைக்க விடலை. மத்தியானம் வைக்கிற சாம்பாரை நைட்டுக்கும் சாப்பிட மாட்டேன். திருப்பி இன்னொரு சட்னி. டைவர்ஸ் வாங்குறது ஈஸி தான். ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு இருக்கு, பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல டைவர்ஸ் வாங்குறது தப்பு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமாம்மா. ஐயோ என்னால முடியாதுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. எனக்கு 60 வயசு. நான் இன்னைக்கு தைரியமா வந்து டிவோர்ஸ் கேட்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பொம்பளைங்க இன்னும் வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வாழ்நாள் முழுதும் நாங்க படுற கஷ்டம் போதும். அம்மா ப்ளீஸ்மா.